வாங்க நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோவை பாருங்கள். அனைத்து யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும், அனைத்து பொதுமக்கள் நண்பர்களுக்கும், சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒன்று இது புரிய வரும். இதை பாருங்கள். இது கேரளாவில் ஷூட் பண்ணாங்க. கேரளாவில் இது ரம்பூட்டான் பழம். இதை பார்த்தாலே உங்களுக்கு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொத்து கொத்தா காய்ச்சிட்டு வாங்க. கிளி, குருவி, காகம் மற்ற பறவைகள்லாம் இதெல்லாம் தின்னுட்டு உணவாக தின்னுட்டு போகுதுங்க. இதை பாருங்கள், அந்த சவுண்டை பாருங்கள், அதோடைய கிளியோட சவுண்டு தெரிய பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்ல முறையில் இருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தவறாக இருந்தால் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். தவறு இருந்தால் திருப்பிக்கிறேங்க. இதை பாருங்கள், என்னுடைய முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது நெஞ்சமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. எனக்கு இனி நம்பி என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து இத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணால் 2000 சப்ஸ்கிரைபர் இருக்குங்க. நான் இப்போ தொடங்கி 4 மாதம்தாங்க ஆகுது. இந்த 4 மாதத்தில் நல்ல உள்ளங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே எனக்கு ஆதரவளித்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. என்ன எனக்கு வியூஸு தாங்க இன்னும் போகாமல் இருக்குது. இது மாதிரி வீடியோவில் முழுமையாக பாருங்கள். அப்படியே வாட்ச் டைம் வியூஸ் எனக்கு போகுதுங்க. இது என்னமோ 4000 வியூஸ் வேணும்னு சொல்கிறாங்க. 4000 வியூஸு இப்போ ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. சப்ஸ்கிரைப் 12,000க்கு மேலே போயிடுச்சுங்க. ஆனால் அதே சமயத்தில் இது போயிருக்குது எங்கே 10-20 லட்சத்துக்கு மேலே கடந்துட்டாங்க பார்வையாளர்கள். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் விடாமல் நம்ம வீடியோவை பார்த்துக்கிருக்காங்க. பார்க்குறவங்களுக்கும் எனக்கு லைக் கொடுக்குற நண்பர்களுக்கும் என்னை சந்தோஷம் உற்சாகப்படுத்துகிற நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிபூர்வ நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க. பிச்சு போட்டுக்கு பாருங்க, அது எவ்வளோ ஒரு வலுவலுப்பாக இருக்கு. ஒரு முட்டை மாதிரி, முட்டை வேவிச்ச முட்டை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். மேலே அப்பஞ்சடைய ஆத்தா சொடிச்சு அவத்த மக சக்கரை குட்டி. இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமாங்க? தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு முறை சொல்கிறீங்க, அப்பஞ்சடைய ஆத்தா சொடிச்சு அவள் வெத்த பிள்ளை சக்கரை குட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு விடிகிறவங்க தெரிஞ்சால் இந்த முழுமையாக அந்த வீடியோ பார்த்துட்டு அது தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தெரியாதவங்க லைக் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. எனக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு அளிக்கிற நல்ல உள்ளவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் எனக்கு உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி செஞ்சால் தான் நானும் போய் எங்கேயும் போய் நான் ஒரு வீடியோக்களை உங்களுக்கு எடுத்து நல்ல வீடியோக்களை எடுத்து எனக்கு கண்ணுக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நான் உடனே ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் போட்டுக்கிறீங்க. என் வீடியோ உள்ளே போய் பார்க்கணும்னா என் பேர் முழுமையான பேர் அன்னராஜுங்க. நான் தேனி மாவட்டம் பெரியவள வட்டம் சுங்குவாரவட்டி வடக்கு தெருவுங்க. என் பேர் அன்னராஜு. யூடியூப்பில் என்னை கேரளத்தில் எல்லோரும் ராஜுன்னு தான் அழைப்பாங்க. அதனால் நான் அன்னராஜ் என்று யூடியூப் சேனலுக்கு பேர் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் அன்னராஜ்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய வீடியோ முழுமையான வீடியோ வருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நான் எப்படி இதை போட்டிருக்கேன். எனக்கு அம்மாண்டா ரொம்ப பிடிக்குமுங்க.
எனக்கு அம்மாண்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மா இப்போ என் கையில் என்கிட்ட இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள நினச்சி நான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு துளி என்னுடைய கண்ணீரை நான் அவங்களுக்கு சமர்ப்பிச்சுக்கிறீங்க. அவங்களுக்கு என்னுடைய காணிக்கை ஆக்கியிருக்கேன் இந்த கண்ணீரை. நான் கஷ்டப்படுற போது அவங்க இருந்து என்னை வளர்த்தாங்க. இப்போ ஏதோ பசி இல்லாமல் நம்ம வாழும்போது அவங்க என் கூட இல்லையன்ற போது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குங்க. அதுதாங்க என்னுடைய சோக சாங்கெல்லாம் என் அம்மாவை பற்றி தான், என் அம்மாவை நினச்சி தான் அவங்கள்ட்ட போட்டிருக்கீங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன இது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இல்லை. ஆனால் அம்மா அருகில் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாதுங்க. அம்மா இல்லாத போது தான் அதோடைய அருமை நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்டா நான் அந்த அளவுக்கு என் அம்மா இறந்துட்டு நான் இழந்து வாடுறேங்க. நல்ல உள்ளங்களே, யூடியூப் சேனல் உறுப்பினர்களே, என்னோட முழுமையாக பாருங்கள். என்னுடைய வீஸ் ஓடணும்னா இப்படி வீடியோ வேணும்.